everyone. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வெஜிடேரியன் ஹோட்டல்ல எல்லாம் போனா ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் கீரை கூட்டு இருக்கும். அந்த எக்ஸாக்ட்டா அதே மாதிரி இருக்கும் நம்ம இந்த மெத்தட்ல பண்ணும்போது. அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். நான் இன்னைக்கு தண்டு கீரை எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு half bunch எடுத்து வச்சிருக்கேன். பாசி பருப்பு ஒரு half cup. பருப்பு நிறைய போட வேண்டாம், கம்மியாவே போட்டா போதும். கடுகு, காஞ்ச மிளகாய், புளி தண்ணி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் தேங்காய், ஜீரகம் இது ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு 3 ஸ்லைஸ் தேங்காய், ஒரு ½ ஸ்பூன் ஜீரா இது ரெண்டுத்தையும் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கார்லிக், ஆயில், இவ்வளவுதான் இதுக்கு வேணுங்கிற இன்கிரீடியன்ட். இப்போ இது எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் ப்ரெஷர் குக்கர்ல கீரையை நல்லா அலசி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுல பாசிப்பருப்பு ஆட் பண்ணணும். பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி போடுங்க. மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் போட்டா போதும், ஏன்னா அதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கலர் கொடுக்கும் நல்லா. வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம போட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ½ கப் தண்ணி ஊற்றி, ½ to 1 கப் கூட ஊற்றலாம் தண்ணி, ஏன்னா பருப்பு வேகணும். 1 கப் தண்ணி ஆட் பண்ணி 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடணும் நம்ம. ஏன்னா உங்களுக்கு பருப்பும் வேகணும், கீரை ஒரு விசில்ல வெந்துடும், பட் பருப்பு வேக ஒரு 2 விசில் ஆகும் உங்களுக்கு. ஸோ 3 விசில் வச்சிங்கன்னா நல்லா இந்த கூட்டு சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காவும் புளி தண்ணி ஊற்றி தாளிச்சு கொட்டி இறக்க வேண்டியது தான். இப்போ இது வேக வச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, கீரை நான் 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா குக் ஆயிடுச்சு. பருப்பு, கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாம் அந்த கூட்டு பதத்துக்கு மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதில் புளி தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புளி தண்ணி ஊற்றினாக்கா. அரைச்சி வச்சிருக்க கோகோனட் ஜீரா பேஸ்ட் அதை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கடுகும் காஞ்ச மிளகாவும் தாளிச்சு கொட்டி இறக்கிட வேண்டியதுதான். இது நம்ம ஹோட்டல்ல, கல்யாண வீட்டுல எல்லாம் சாப்பிடுற அந்த கீரை கூட்டோட டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுல தாளிச்சு கொட்டணும். நான் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகும் காஞ்ச மிளகாவும் நம்ம தாளிச்சு கீரையில ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடணும். இது நம்ம கீரையில ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆயிடும். இது நீங்க ரைஸ்லயும் போட்டு கீ போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சைடில் ஒரு காரக்குழம்பு, புளிக்குழம்பு அதெல்லாம் வச்சுட்டு சைடில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் இந்த கீரை கூட்டு. எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்க. நான் சர்விங் பவுலில் மாற்றிடுறேன். இப்போ இது நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.